மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே காவல்துறை அனுப்பிச்சு அதை சரிப்படுத்த பாருங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு திமுக காரன் வீட்டுக்கும் போய் கதவை தட்டிட்டு 12 மணிக்கு கதவை தட்டிட்டு நல்லாவா இருக்கு? அசிங்கமா இல்ல? திமுக அவன் அழிக்கணும்னு நினைச்சவன்லாம் இல்ல, திமுக மேல பழிய போட்டவங்களும் கிடையாது. அதெல்லாம் அப்படியெல்லாம் வழக்கு போட்டாலும் ப்ரூஃப் பண்ண முடியாது. திமுகவை வச்சுதான் இனிமேல் நீங்க உங்க அரசியலே இருக்க போகுது. ட்ரிகர் ஏத்தி விட்டு ட்ரிகரை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறீங்க. நீங்க அரசியல் பண்ணாதீங்க, ஆட்சி பண்ணுங்க. நீங்க அவரோட வீட்டுக்கு போய் அவருக்கு வாழ்த்து வாங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்ப தெரியல அவர் அப்பா யாருன்னு. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். என்ன சிஎம் சார், திமுக ஜென்சி கண்ட எப்படி பயப்படுறீங்க? எனக்கு தெரிஞ்சு உங்களை ஹீரோ ரேஞ்சில் நினைச்சாங்கல்ல மக்கள், அவங்கள நீங்க ரொம்ப முட்டாளாக்கிட்டீங்க. உங்களை சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி நீங்க பெருசா தமிழ்நாட்டை அப்படியே சிங்கப்பூரா மாத்திருவீங்க அப்படின்னு ரொம்ப நம்பிட்டாங்க. பாவம் அப்பாவி மக்கள் இல்லையா, ரொம்ப நம்பிட்டாங்க உங்களோட வார்த்தையில. அந்த நம்பிக்கையில போட்ட ஓட்டுனால மட்டும் கிடையாது, பெரும்பான்மை இல்ல ஆதரவு கொடுத்து உங்களை ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம். அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த திமுக பின்னாடி போறதையெல்லாம் நிறுத்திட்டு முதல்ல மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மக்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல் எல்லாம் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் இப்படி வன்கொடுமை நடக்குது, குழந்தைங்க எல்லாம் இறக்குறாங்க, அதுக்கு என்ன செய்யலாம், அதுக்கு சட்டம் என்ன போடலாம், கடுமையான சட்டத்தை ஒன்னு நிறைவேற்ற முடியுமா, இல்ல காவல்துறைக்கு முதல்ல அதுக்குண்டான வேலை செய்யுங்க. எங்க மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே காவல்துறை அனுப்பிச்சு அதை சரிப்படுத்த பாருங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு திமுக காரன் வீட்டுக்கும் போய் கதவை தட்டிட்டு 12 மணிக்கு கதவை தட்டிட்டு நல்லாவா இருக்கு? அசிங்கமா இல்ல? 12 மணிக்கு, அதாவது நீ கொலை பண்ணவன், கொள்ளையடிச்சவன், ரேப் பண்ணவன் வீட்டையெல்லாம் விட்டுட்டு ஒரு மீட்டப் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பையனோட வீட்டுல போய் கதவை தட்டுறீங்களே, உங்க வயசு பையன் தானே அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்காது? இல்ல இந்த காவல்துறை அதிகாரிகளுக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கா சார்? அப்படியெல்லாம் பண்ண முடியாது, சட்டத்துல இடம் இல்ல சார், அரசு வாரண்ட் இல்ல, என்ன வழக்கு பதிவு பண்றது? அப்ப அங்க போய், அதாவது அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரு சிரிப்பு. நான் அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கேக்குறாங்க என்ன வழக்கு அப்படின்னு கேட்டா, அந்த பையன் என்ன வேலை செய்யறான், என்ன பண்ணிட்டு இருக்கான், அதெல்லாம் கேட்க வேண்டிய நேரமா 12:30 மணி. உங்களுக்கு ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுன்னா பகல போய் கேளுங்க, இல்ல சம்பந்தப்பட்ட போன் பண்ணி ஸ்டேஷன்ல வர வச்சு பேசுங்க. 12:30 மணிக்கு ஒரு ஃபேமிலி நடக்கிற வீட்டுல கதவை தட்டி போலீஸ் சர்ச் பண்ணணும், வீட்டு சர்ச் பண்ணணும். சர்ச் வாரண்ட் இருக்கா? எதுக்கு சர்ச் பண்றீங்க? நாட்டுல டாஸ்மாக மூடிட்டோன்னு சொல்லிட்டு சீனை போட்டு 11 to 11 பார் ஓபன் பண்ணிருக்கீங்களே, அங்க போய் காவல்துறை நீங்க போடுங்க சார். நீங்க அங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. நீங்க அதையெல்லாம் சொல்லிதான் ஓட்டு கேட்டு வாங்குனீங்க. அந்த வாக்குறுதியை நம்பிதான் உங்களுக்கு எல்லாம் பெண்கள் ஓட்டு போட்டாங்க. சரி ஏதோ மாத்த முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம், ஒரு தடவை இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு இந்த பாமர மக்கள், அதாவது ரொம்ப இளகிய மனசு இருக்குல்ல, ரொம்ப பரிதாபப்பட்டாங்க உங்க மேல. ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க 5 வருஷமும் இப்படியே திமுக பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியும் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க, இது வரைக்கும் திமுக மேல வச்ச விமர்சனத்தையும் சரிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அது நடந்துட்டு தான் இருக்கு, தமிழ்நாட்டுல எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்புறம் அதுல உங்க ஆட்கள் வேற ஒரு முட்டாள்தனமா ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், என்னன்னா நீங்க தான் தப்பு செய்யல, காவல்துறையை உள்ள விட வேண்டியதானே. காவல்துறை உள்ள போய் எதை வைக்கும், எதை எடுக்கிற மாதிரி எடுக்கும், என்ன மாதிரி வழக்கு போடும், எல்லாத்தையும் நாங்க ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்திலேயே பார்த்துட்டு வந்துட்டோம் சிஎம் சார். இது ஓல்டு விஷயம், இது நியூ ட்ரெண்டுக்கு வாங்க. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா யாருக்குமே எது நடக்குதுன்னு தெரியாது. அன்னைக்கு சோசியல் மீடியா கிடையாது அவ்வளவா, யாரு என்ன சொன்னாலும் நம்புற சூழல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, எல்லார் வீட்லயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு, எல்லாரும் சோசியல் மீடியால இருக்காங்க. யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய்னு அப்பட்டமா மக்களுக்கு போய் சேர்ந்துரும். சோ இது ஓல்டு ஸ்டைல், தயவு செஞ்சு அப்டேட்டுக்கு வாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நாங்க பாத்துட்டோம். சும்மா திமுக 75 வருஷம் கட்சி நாங்க சும்மா சொல்லல. உங்களை மாதிரி பல பேரை, பல ஆயிரக்கணக்கான பேரை பார்த்துட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் கடைசியில என்ன நடந்ததுங்கிறதையும் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். இதுக்குதான் வரலாறு போய் பாருங்கன்னு சொல்றது. திமுக அவன் அழிக்கணும்னு நினைச்சவன்லாம் இல்ல, திமுக மேல பழிய போட்டவங்களும் கிடையாது. அதெல்லாம் அப்படியெல்லாம் வழக்கு போட்டாலும் ப்ரூஃப் பண்ண முடியாது. அதை எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டார்ல, ஆதாரத்தை கொடுங்க, இல்லைன்னா போய் கோர்ட்ல வழக்கு போடுங்கன்னு. அதையெல்லாம் பண்ணுங்க சார். ஏன்னா இந்த வழக்கு போடுற விஷயத்த நான் ஒண்ணு சொல்லணும். இந்த அண்ணாமலை அப்படித்தான் திமுக ஃபைல்ஸ்னு ஒரு பெரிய பெட்டியை தூக்கிட்டு, ஒரு ட்ரங்க் பெட்டி தூக்கிட்டு போனாரு.
வா எங்க மேல டெல்லிக்கு, பெட்டி வெறும் பெட்டி தான், அதுக்குள்ள ஒரு ஃபைலும் இல்ல அப்படிங்கறது அவர் கூட போனார்ல, அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதனால இந்த வழக்கு, ஊழல் வழக்கு, கோர்ட்டு, இது எல்லாத்தையும் நாங்க பார்த்துட்டு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து திமுக மேல எதையாவது நீங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் ஓகே வச்சுட்டீங்க. நீங்க சொன்ன குற்றச்சாட்டை அப்பாவி மக்கள் நம்பிட்டாங்க, ஓட்டும் போட்டாங்க. திரும்ப நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கான முயற்சி தான் பண்ணுமே தவிர திரும்ப திரும்ப திமுக திமுக திமுகன்னு 24 மணி நேரமும் திமுகவா நினைக்கிறது தான் உங்களோட வேலையா சார்? அப்ப நீங்க உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு எதுவும் செய்ய போறது இல்ல, கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய போறது இல்ல. நீங்க வந்து பெருசா அப்படி தமிழ்நாட்டை மாத்திருவீங்க, புரட்டிடுவீங்க, வேற லெவல் ஆயிடும், அப்ராட் ஃபாரின் கண்ட்ரி மாதிரி தமிழ்நாடு மாறிடும் அப்படின்னு நினைச்சு மக்களை நினைச்சாத பாவமா இருக்கு எனக்கு. நாங்க ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கோம். அதாவது உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்ல, அரசியல்னும் தெரியல, வரலாறு தெரியல, கட்சி எப்படி நடத்தணும்னு தெரியல, எதை தட்டி கேட்கணும், எதை வந்து தட்டி கொடுக்கணும், எதுவும் உங்களுக்கு புரியல. நீங்க வந்து உங்களுக்கு இப்ப நீங்க கத்துக்குட்டியா இப்ப திமுக பேசி 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 நீங்க ஒவ்வொரு விஷயமும் அடிப்பட்டு நீங்க கத்துக்க போறீங்க. திமுகவை வச்சுதான் இனிமேல் நீங்க உங்க அரசியலே இருக்க போகுது. அப்புறம் ஒன் மோர் திங், நீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சியோட தலைவர், அன்னைக்கு நீங்க ஒரு இயக்கத்துக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒரு தலைவர். ஆனா இன்னைக்கு நீங்க அப்படி கிடையாது, நீங்க முதல்வர். நீங்க முதல்வர். யாரா தெரியும் முதல்வர்? திமுக காரனுக்கு, அதிமுக காரனுக்கு, பாமக காரனுக்கு, நாம் தமிழர் கட்சி எல்லாத்துக்கும் சேர்ந்த முதல்வர் தான் நீங்க. இன்னைக்கும் உங்களை பாதி பேர் இந்த தமிழ்நாடு மக்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3/4 பேர் உங்களை முதல்வராகவே ஏத்துக்கல. ஏன்னா நீங்க இன்னும் ஒரு பார்ட்டி, ஒரு கட்சி தலைவரா மட்டுமே செயல்படுறீங்களே தவிர ஒரு முதல்வரா, மக்களுக்கான விஷயங்களை எடுத்து பேசுற முதல்வரா நீங்க இன்னும் அந்த கேட்டகரிக்கே வரமாட்டேங்கிறீங்க. எனக்கே அந்த ஃபீல் வரல. நாங்க ஃபீல் பண்ணணும், நாங்க எங்களை ஃபீல் பண்ண நீங்க வைக்கணும். பரவாயில்லப்பா, மக்கள் தேர்ந்தெடுத்தவரு நல்லதாப்பா பண்றாரு அப்படின்னு நாங்க ஃபீல் பண்ற அளவுக்கு உங்களோட ஆக்டிவ்ஸ்ல இருக்கணும். ஆனா நீங்க அப்படி இல்ல. அத உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு அதை சொல்றது இல்ல. இதனாலதான் நாங்க சொல்றோம், பிரஸ் மீட்டை சந்திங்க, தமிழ்நாட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது தயவு செஞ்சு பாருங்க. பிரஸ் மீட்டை சந்திச்சாதானே கேட்பாங்க மீடியாக்காரங்க, சரி இங்க இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, சரி இதுக்கு என்ன முடிவெடுக்க போறீங்க, உங்க ஆட்கள் மேல இவ்வளவு வழக்கு இருக்கு, அதுக்கு உங்களோட நீங்க கட்சி சார்ந்தவரா நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு அப்பதானே சார் கேட்பாங்க. நீங்க வந்து சட்டமன்றத்துக்கு போறோம், வீட்டுக்கு போறதும், பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கொண்டாடுறதும் மட்டுமே முதல்வர்னு நினைச்சிட்டீங்களா? அப்படி இல்ல, வெளியே வாங்க சார். எல்லாருமே வெளியே வந்துதான் நின்னவங்க. வெளியே வந்து நான் தான் இதுதான் என்னோட ஒரிஜினல் கேரக்டர் ப்ரூவ் பண்ணவங்கனாலதான் இன்னைக்கு ஒரு இயக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இல்ல என் தலைவர் இதை தப்பு செய்ய மாட்டாரு அப்படின்னு எங்கனால அடிச்சு பேச முடியுது. அதாவது முன்னாள் முதல்வர் எங்க ஸ்டாலின் ஐயா ஒரு வார்த்தை அழகா சொல்லியிருப்பாரு. அந்த வார்த்தையெல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள். என்ன சொன்னார்னா, எனக்கு ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்ந்து ஏன்டா இவருக்கு ஓட்டு போட வைக்கல, போடலையே அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நான் ஒரு ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னார். அதையெல்லாம் ஒரு கட்சிக்காரங்களா எங்களுக்கு அப்படி ஒரு உணர்வு. எங்க தலைவரை நீங்க வந்து ஒரு நக்கல் நயாடியா பேசுனீங்களா சட்டமன்றத்துல, அதையெல்லாம் பார்க்கும்போது, அதாவது தூங்கிட்டு இருந்தால திமுக காரன் எல்லாருமே எந்திரிச்சிட்டான். நான் உண்மையா சொல்றேன். நீங்க தட்டி விட்டு நீங்க வந்து ட்ரிகர் ஏத்தி விட்டு ட்ரிகரை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறீங்க. நீங்க அரசியல் பண்ணாதீங்க, ஆட்சி பண்ணுங்க. இந்த 5 வருஷம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கொடுத்த வாய்ப்பு என்ன தெரியுமா? ஆட்சி பண்றதுக்கு, அரசியல் பண்ண கிடையாது. நீங்க ஆளுநர் மாளிகைக்கும் பனையூருக்கும் எத்தனை தடவை நடந்தீங்கன்னு எங்களுக்கு தெரியும். பெரும்பான்மை இல்லாம எப்படி தவிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதாவது உங்களுக்கு வந்து உதவி செய்து எங்களோட கூட்டணி கட்சிக்காரங்களால ஆதரவு கொடுக்க வச்சது எங்களோட தலைவர் தான். அந்த தலைவரை நீங்க அவரோட வீட்டுக்கு போய் அவருக்கு வாழ்த்து வாங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்ப தெரியல அவர் அப்பா யாருன்னு. என்ன சார் பண்றீங்க? இல்ல தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா, நம்ம யாருக்காக வந்து அரசியல் பண்ண எதுவுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. ஏன்னா நீங்க நேர்ல வந்தா தானே மக்கள் கேள்வி கேட்பாங்க. மக்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்க போட்டு நீங்க வந்து வச்சிருக்கீங்களா அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அவங்கள மக்களுக்காக வேலை செய்யல, அவங்க விளம்பரத்துக்காக வேலை செய்யறாங்க. உண்மையான பிரச்சனைகள் எவ்வளவோ தமிழ்நாட்டுல இருக்கு. நீங்க உங்களோட வீடியோஸ தயவு செய்து போய் எடுத்து பாருங்க. தேர்தலுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசியிருக்கோன்னு அதையெல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா சரிப்படுத்திருக்கு பாருங்க. உங்களால அது முடியாது. உங்களுக்கு புரியுதா? உங்களால அது முடியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆனா எங்களுக்கு என்ன இப்ப வேதனை அப்படின்னா, உங்களுக்காக ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களோட மனநிலைய நாங்க யோசிக்கிறோம்.
ஒரு அந்த கரிஷ்மா அந்த கரிஷ்மா எல்லாம் வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துல முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆக்டிவிட்டிஸ் நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணீங்கன்னா ஆல்ரெடி 60% பப்ளிக் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியல, நீங்க வெளியே வந்தா தானே தெரியும் மக்களோட மனநிலை என்ன இருக்கு, மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு. வெளியில வாங்க சிஎம் சார், வெளியில வாங்க. நாங்களாம் ரோட்ல இருந்து வந்தவங்க தான் சட்டமன்றத்துக்கு போனாங்க, பங்களால இருந்து டைரக்டா சட்டமன்றத்துக்கு போகல. வீதி வீதியா ரோடா தெருவா அலைஞ்சவங்க தான் சட்டமன்றத்துல உட்கார்ந்தாங்க, திமுக சட்டமன்றத்துல. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் உங்களோட முகத்தை மட்டுமே வச்சு நீ சட்டமன்றத்துல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களையெல்லாம் முழுசா நம்பாதீங்க. ஒருவேளை நீங்க நல்லவரா கூட இருக்கலாம், ஆனா உங்க கூட இருக்கிறவங்க சரியில்லை. முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கா பாருங்க, செவலோட அப்பயே அவனை வெளியே அனுப்புங்க. அவன் நாளுக்கு நாள் உங்களோட மதிப்பை குறைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க பிறந்தநாள் விழா கொண்டாடினீங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஓகே, எனிவே பர்த்டே விஷஸ் சொல்லிடுறேன் நான். ஆனா உங்களோட மரியாதைய ஒரு பக்கம் நீங்களும் உங்க கூட இருக்கிறவங்களும் சேர்ந்துதான் குறைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு திமுக ஒருபோதும் பொறுப்பை ஏற்காது. நீங்க பேசுற வார்த்தை, நீங்க நடந்துக்கிற விதம், இதெல்லாம் பொறுத்துதான் முதல்வர் விஜய்க்கு மரியாதை இந்த தமிழ்நாட்டுல இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ணுவாங்க. சோ வார்த்தையை கவனமா பேசுங்க, அரசியல் பண்ணாதீங்க, ஆட்சி பண்ணுங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்க மக்களுக்கு உண்மையா இருங்க. நன்றி.